பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாள். நாம் ஜெபித்து இந்த நாளின் ஆராதனை ஆரம்பிக்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த மாதத்தில் இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படி நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளின் ஆராதனையை ஆண்டவரே உடைய நாமத்தின் மகிமைக்கு எதுவாய் நடத்தி தாரும். பரிசுத்தாவின் கொண்டு நீர் நடத்தி தருகிறதுக்காக உங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபையின் கரம் எங்களோடு இருந்து வழிநடத்துவதாக. அது உங்களுடைய ஜனங்கள் வீடுகளிலேயே இருந்து உம்மை ஆராதிக்கிற இந்த வேளையிலும் கூட தகப்பனே, உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை உயர்த்தும் போது நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்திலே வந்தவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர் அவர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையாக இருந்து நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த
மீண்டும் நாம் ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. என் உயிரே ஆண்டவரை போற்று. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று. ஆண்டவர் செய்த நன்மைகளையெல்லாம் நான் நினைவு கூர்ந்து நம் ஆண்டவருக்கு நாம் நன்றி பாடல் பாடுவது அவசியம். ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. படுகொலி என்று விடுவிக்கிறார், இரக்கத்தை மொழியாக சூட்டுகிறார். படுகொலி என்று விடுவிக்கிறார், இரக்கத்தை மொழியாக சூட்டுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. கழுகு போல் இளமை புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். கழுகு போல் இளமை புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஆண்டு சமூகத்தில் அவர் நாமத்தை நாம் உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டு நம்மை கண்மணி போல் பாதுகாத்தார், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தார், வேலைகளை ஆசீர்வதித்தார், வருமானங்களை ஆசீர்வதித்தார், ஆகாரத்தையும் தண்ணீரையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தந்தார். போக்கிலும் வரத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு நல்ல பாதுகாப்பை அருளி செய்தார். ஆண்டவர் மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பங்களிலே அவர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நம்ம எல்லாம் நம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தவர் நாமத்தை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவருமே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உன்னதமான தேவனே ஸ்தோத்திரம், மகிமையானவரே ஸ்தோத்திரம், மாட்சிமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், வானத்தையும் பூமியையும் படைத்தவரே ஸ்தோத்திரம், சர்வ வல்லமை உள்ள எங்கள் தேவனே ஸ்தோத்திரம்.
இது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரே ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனே ஸ்தோத்திரம். அநாதி தேவனே ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தவுமானவரே ஸ்தோத்திரம். சிவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருப்பவரே ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே ஸ்தோத்திரம். சாரோனின் ரோஜாவே ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்கின் லீலையே ஸ்தோத்திரம். 10,000 பேர்களில் சிறந்தவரே ஸ்தோத்திரம். பரிபூர்ண அழகுள்ளவரே ஸ்தோத்திரம். எங்களுக்காக அழகையும் ஜீவனையும் கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தவரே ஸ்தோத்திரம். சொன்னபடியே உயிர் திறந்து சதா காலமும் உயிரோடு இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களுக்கு சுகம் பலன் ஜீவன் தந்தீரே ஸ்தோத்திரம். எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்த நம்முடைய மகாபரி தயவுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்தீர் ஸ்தோத்திரம். வேலைகளை ஆசீர்வதித்தீர் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய ஜனத்துக்கு தேவையான வருமானங்களை கொடுத்து ஆகாரத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து தந்தீர் நமக்கு ஸ்தோத்திரம். போக்கிலும் வரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நல்ல பாதுகாப்பை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த உலகத்தின் எந்த தீமையும் அணுகாதபடி கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்தமுடைய மகாபரி தயவுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உபகாரங்களுக்காக கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் தகப்பனே உடைய சமூகத்திலே ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். இப்பொழுதே உடைய உன்னத வல்லமை ஒவ்வொருடைய உள்ளத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்பொழுதே வல்லமை நிரப்புங்கப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமதைய உள்ளம் நிரம்ப இப்போ இறங்கி வாருமே. இந்த இடமதைய எங்கள் உள்ளம் நிரம்ப இப்போ இறங்கி வாருமே. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றை தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இன்றை தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொருளின் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அகிலியின் வல்லமை. பொருளின் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அகிலியின் வல்லமை. பொருளின் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அகிலியின் வல்லமை. பொருளின் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கின் வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பொழுது நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. அக்கினி ஜோலையை மாற்றும், எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றும். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடரை போல பிரகாசிக்கும்படி உன்னத வல்லமை நிறைவாய் பொழிந்தருளுவீரார். ரியாமனா சந்தரபல விரபலபா ரிபா லபபா ரபபலபலபலபலபா. இப்பொழுது உங்களுடைய உன்னத வல்லமை ஒவ்வொரு உலகத்தில் நிரப்பிவிட்ட தேவக்காமத்தை நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நாம் எழுத நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? அல்லேலூயா. மோசே அன்றைக்கு சொன்னார், உங்கள் தேவனாகிய
கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசித்து அன்பு கூர்ந்து அவரை ஆராதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நேர்மையான கால வேளையிலே ஆண்டுடைய அன்பை நாம் புரிந்து கொண்டவர்களாக ஆண்டவரை நாம் அன்பு கூர்ந்து ஆராதிப்போமா? எல்லாரும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன் நாடுகிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். உலகம் எல்லாம் மாயையா, உம்மன்புதான் மாறாதையா. இந்த உலகம் எல்லாம் மாயையா, உம்மன்புதான் மாறாதையா மாறாதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன் துதி பாடுவேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். நேசரே உம் திருப்பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் திருப்பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்க
நன்றி நன்றி ஐயா வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காக பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த ரத்தம் எனக்காக பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ ஹல்லேலூயா 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 இப்பொழுது நாம் 63ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம். வாசிக்க வேண்டிய சங்கீதம் 63. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து
உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களிகூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனின் களிகூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடக்கப்படும். வாசிக்க வேண்டிய சங்கீதம் வாசித்தாயிற்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருகிற 17ஆம் தேதியோடு கூட இந்த ஊரடங்கு ஒரு முடிவுக்கு வர எல்லாரும் ஊக்கமாக ஜெபிங்க. ஏற்கனவே 2 மாதம் ஆக போகுது. இந்த ஊரடங்கு அமல்படுத்தி அநேக ஜனங்கள் வேலைக்கு போக முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஆகவே சீக்கிரத்தில் இந்த கொரோனா வைரஸை தேவன் அழித்து முழு உலக மக்களுக்கும் தேவன் விடுதலை தரும்படியாகவும் இந்த ஊரடங்கு நீங்களாகி எல்லா ஜனங்களும் வேலைக்கு போக முழு உலகமும் இயல்பு நிலைக்கு திரும்ப ஊக்கமாகி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ நம்ம ஆண்டுடைய செய்தி கேட்க இருக்கிறோம். கடந்த ஒரு சில வாரங்களாக ஆண்டு வருகை குறித்து நாம் பார்த்தோம். ஆண்டுடைய வருகை மிக சமீபம். இந்த கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவிவிட்டதுக்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆண்டோட வருகைக்கான அநேக அடையாளங்களில் இந்த கொரோனா வைரஸ் மிக முக்கியமான ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. ஆகவே நாம் வாழ்கிற காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் நாம் ஆண்டு வருகைக்கென்று நாம் ஆயத்தமாக இருப்பது அவசியமாக இருக்கிறது. ஆகவே நாம் ஆண்டு வருகைக்கென்று நாம் ஆயத்தப்பட வேண்டும். அவருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டு காத்திருக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து நாம் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். போன வாரத்தில் ஆண்டுடைய வருகைக்கு நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு 3 காரியம் பார்த்தோம். இப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எப்படி இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர் வெளிப்படும் போது நாம் அவரை போலவே இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சாயலாய் நாம் மாறினால் மட்டுமே அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதற்கு 3 காரியம் அவசியம் என்று பார்த்தோம். 1, இயேசுவை போல நாம் எல்லா இடத்திலும் அன்பாக இருப்பது. இயேசுவை போல நீதி செய்யணும். இயேசுவை போல பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும் என்று ஒரு 3 காரியம் பார்த்தோம். இந்த 3ம் தான் தேவ ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய காரியம் என்று பார்த்தோம். இன்னும் நாம் கடைபிடிக்க வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. இன்றைக்கு கூட ஒரு 3 காரியம் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். பிரைசலோம். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தும் போது ஆசிரியருள்ள 7 சபைகளை குறித்து வெளிப்படுத்துகிறார். புளித்த நிமித்தம் இந்த யோவான் அப்போஸ்தலன் பத்ம தீவியில் சிறை கைதியாக இருந்த அந்த காலத்தில் ஆண்டவர் அவனை அமைப்புள்ளாக்கி பரலோகத்தின் தரிசனங்களை காண்பிக்கிறார். உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அதுதான் அதை அந்த பவுல் யோவான் அப்போஸ்தலன் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆசிரியருடைய 7 சபைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் ஒரு 4 வசனம் வாசிங்களேன். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், எபேசு சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 நட்சத்திரங்களை தமது வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து
விளக்கின் மத்தியில் 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது கிரியைகளையும் உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இப்படி எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். தாவீது கூட சொல்றாரு, தேவனே நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். முழு உலகத்து மக்களையும் நம்முடைய ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். தனிப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். தனிப்பட்ட ஒவ்வொரு திருச்சபையையும் தேவன் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எவ்விதமாக இருக்கிறது, நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எந்த நிலைமையில் நாம் இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக அறிந்திருக்கிறார். ஆண்டு வருகையில் சபையானது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அதை ஆயத்தப்படுத்துவதற்காக இந்த யோவானுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறார். அவங்க இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் ஆண்டு வரைக்கென்று ஆயத்தப்படுவது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆயத்தமாக இருக்கிறவர்களை மட்டுமே ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்வார் என்று வேதம் எச்சரிக்கிறது. இதில் அதுக்கடுத்த சொன்னவசிங்க பாருங்க, இவ்வளவு நல்ல காரியங்கள் எபேசு சபைக்கு இருந்தும் கூட, எபேசு சபை தூதனுக்கும், தூதன் என்றால் சபை ஊழியக்காரன், எபேசு சபையுடைய ஊழியக்காரனுக்கும் அந்த சபைக்கும் இவ்வளவு நல்ல காரியங்கள் இருந்தாலும் கூட சில குறைகளை ஆண்டவர் கண்டு மன வேதனையோடு கூட அங்கே கூறுகிறார். ஆனாலும் வேதாகமத்தில் எங்கெல்லாம் இந்த ஆனாலும் அப்படிங்கிற வார்த்தை வருதோ அதுக்கு முன்னால் உள்ள காரியமெல்லாம் ஒன்றுமில்லை என்று பொருள். நம்முடைய எவ்வளவுதான் நல்ல காரியங்கள் ஆண்டவருக்காக செயல்படக்கூடிய நல்ல காரியங்கள் இருந்தாலும் நம்மிடத்தில் ஒரு குறையும் இல்லாது இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏதாவது நம்மிடத்தில் குறை காணப்படுமானால் நம்ம செஞ்ச காரியமெல்லாம் வீணாக போயிடும். அவன் சொல்கிறார், ஆனாலும் உன்னிடத்தில் ஆனாலும் உன்னிடத்தில் ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொல்லுகிறார். அது என்னவென்றால், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறார். 3 காரியத்தை செய்யலை அல்லது விட்டுட்டாங்க என்பதை குறித்து ஆண்டு சொல்லுகிறார். இந்த 3 காரியத்தை நாம் சரி செய்து கொண்டால் ஆண்டு வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவது நிச்சயம். முதலாவது சொல்லுகிறார், நீ ஆயுள் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலத்தில் எபேசு சபை மக்களை குறித்து பவுல் எழுதுகிறார். அவங்க அவ்வளோ விசுவாசமாக இருந்தாங்க. ஆண்டவருக்காக விசுவாசமாக, பக்தி வைராக்கியமாக, அவ்வளவு வாஞ்சியாக இருந்தாங்க. அதே போல் அந்த எபேசு சபையுடைய ஊழியக்காரரும் அவ்விதமாய் காணப்பட்டார். காலங்கள் செல்ல செல்ல வாழ்க்கையில், குடும்பங்களில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அல்லது ஊழியத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், உபத்திரவங்கள் வரும்போது அந்த அன்பு அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சிடுது. ஆனால் ஆண்டவர் இடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், எந்த சூழ்நிலையிலும் அன்பு குறையக்கூடாதுன்றார். வேதத்தினுடைய முழு சட்டத்திட்டங்களும் 2 வார்த்தையில் அடங்கி இருக்குது. ஆகவேதான் இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் 10 கட்டளை கொடுத்தார். அந்த 10 கட்டளையில் 4 கட்டளை படைத்த ஆண்டவரை நேசிக்கணும். மீதமுள்ள 6 கட்டளை அவரால் படைக்கப்பட்ட மக்களை நேசிக்கணும். அதைத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் புதிய ஏற்பாட்டில் அந்த 10 கட்டளையை 2ஆக சொல்லுகிறார். முதலாவது, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும்,
உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அதுக்கொப்பான இரண்டாவது காரியம் என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த 2 வேத வாக்கியத்தில் நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ முதலாவது நாம் படைத்த ஆண்டவர் மீது அளவுக்கு அதிகமான அன்பை கூற வேண்டும். அவரை நாம் நேசிக்க வேண்டும். ஆண்டவர் நேசிக்கிறதுல ஒரு நாளும் நம்ம குறைஞ்சு போகவே கூடாது. ஏன் நாம் ஆண்டவர் நேசிக்க வேண்டும் என்றால், அவர் நம்மை படைத்தவர், அவர் நம்மை உருவாக்கி மகிழ்ந்தவர். தாவீது சொல்லுகிறார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவன் அனைத்தும் அவள் உருவேற்படும் நாட்களும் அது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று குறிப்பிடுகிறார். உம்முடைய கரமே என்னை உண்டாக்கி உருவாக்கிற்று என்று தாவீது குறிப்பிடுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினேன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டு சொல்லுகிறார். நம்மை படைத்த ஆண்டவர், நம்மை படைத்து உருவாக்கி இந்த பூமியில் பிறக்க வைத்து நம்மை வளர்த்து ஆளாக்கினவராக்கும் அவர். அது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை போக்கும் கிருபாதார வழியாக நமக்கு வந்து தண்டனை தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அறையப்பட ஒப்பு கொடுத்தவர். எவ்வளோ பெரிய அன்பு தெரியுமா? ஆகவே நம்முடைய வாழ்க்கையில், பூமிக்குரிய வாழ்க்கை பாடுகள் நிறைந்தது, துக்கங்கள் நிறைந்தது, பிரச்சனைகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள் நிறைந்தது. ஆனாலும் ஆண்டவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரோடு தான் இருக்கிறார். நமக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து நாம் சோர்ந்து போய் நம்ம ஆண்டவர் நேசிக்கிறதில் நாம் குறைவிடவே கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை உண்மையாய் நேசிக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ரோமர் 5:8 போல் சொல்கிறார், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் உள்ள தமது அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இவ்வளோ பெரிய அன்பு. ஒரு தகப்பன் ஒரு தாய் தன் பிள்ளைக்காக உயிரை கொடுப்பாங்களா? பணம் காசு கொடுப்பாங்க, படிக்க வைப்பாங்க, வேலை வாங்கி கொடுப்பாங்க, சொத்தை உணவு எழுதி கொடுத்துருவாங்க. ஆனால் உயிரை மட்டும் யாரும் தரமாட்டாங்க. ஆனால் நம்மை படைத்த ஆண்டவரோ நம்முடைய நல்வாழ்வுக்காக உயிரையே தியாகம் செய்திருக்கிறார். எவ்வளோ பெரிய அன்பு. ஆகவே தான் 1 யோவான் 4:19 அப்போஸ்தலன் யோவான் இவ்வாறு எழுதுகிறார். 1 யோவான் 4:19, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நம்மை படைத்த ஆண்டவர் தான் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் அவரிடத்தில் அன்பு கூறல. நாம் அவரை தேடவே இல்லை. அவரை மறந்து ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து வந்தோம். அவரை அறியாமல் வாழ்ந்து வந்தோம். அவர்தான் முந்தி நம்மிடத்தில் அன்பு வைத்து நம்மை தேடி வந்து உண்மையெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தி நமக்கு ரட்சிப்பை தந்து அவருடைய பிள்ளையாய் அங்கீகரித்திருக்கிறார். எவ்வளோ பெரிய அன்பு. அன்பு நிமித்தவர் நம்மை தேடி வந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். பாடுறோமா இல்லையா? என்னை தேடி வந்தான் பாடுறோமா இல்லையா? அவர் முந்தி அன்பு கூர்ந்து நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். அதுக்கு பிறகுதான் அவருடைய அன்பை நாம் புரிந்து கொண்டு நாம் அவரை நேசிக்க ஆரம்பித்தோம். கடைசி வரைக்கும் நம் ஆண்டவர் உண்மையாய் நேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுதான் வேதத்தினுடைய கட்டளையாக இருக்கிறது. அந்த அன்பில் ஒருபோதும் குறையவே கூடாது. அவர் சொல்லுகிறார், அன்பு குறைஞ்சதுக்கு என்ன காரணம்னு ஒன்று நீயே ஆராய்ச்சி பாருன்றார். நீ எந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைவு கூர்ந்து மனம் திரும்புன்றார். ஏதோ ஒரு விழுகை ஏற்பட்டிருக்கு. விழுகை ஒருவேளை கவலையாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், மனம் உடைந்து போன சூழ்நிலையாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் விழுந்துடலாம்.
எந்த சூழ்நிலையும் மனம் உடைந்து போகவே கூடாது. முறிந்த ஆவியோ எலும்புகளையும் உலர பண்ணும். நாம் சோர்ந்து போயிட்டோம்னா நம்ம ஜெயிக்க முடியாது, சாதிக்க முடியாது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவையானால் உன் பலன் குறைகின்றது. நாம் சோர்ந்து வேண்டிய அவசியமே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி மட்டும் அவர் நம்மை நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. இப்படி நாம் ஆண்டவரிடத்தில் நாம் ஆதில் கொண்டிருந்த அதே அன்பை நாம் தொடர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த அன்பு தான் நம்மை பூரணப்படுத்தி தேவ ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். ஆண்டு வருகையில் நம்மை அவர் எடுத்துக்கொள்வதற்கு உதவி செய்யும். ரெண்டாவது காரியம் என்ன சொல்றாருன்னா, நீ ஆதியில் செய்த கிரியைகளை மீண்டும் செய்வாயாக என்று சொல்கிறார். வாசிமா 4 வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். 5 வாசி 5. ஆகையால் நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி சரி ஆதியில் செய்த கிரியைகளை செய், ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. கிரியை என்றால் செயல் என்று பொருள். ஆரம்பத்தில் அந்த எபேசு சபையார் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்தார்கள், ஆத்ம ஆதாயம் செய்தார்கள், ஆண்டுக்காக சாதித்தார்கள். அந்த எபேசு சபை ஊழியக்காரன் அவர் செயல்பட்டு வந்தார். இப்போ ஊழியக்காரன் சொந்து போயிட்டாரு, விசுவாசிகள் சொந்து போயிட்டாங்க. இப்போ ஆண்டவருக்காக அவங்க எந்த ஒரு செயலும் செய்யலை. அதை அப்படி செய்வதில் அவர்கள் மிகவும் குறைவுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். நம்ம ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய அநேக நல்ல காரியங்கள் உண்டு. நம்ம ஆண்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் சரியாக செய்வோமானால் அந்த ஆண்டு நமக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்வார். ஜெபிக்கிறது ஆரம்பத்தில் நம்ம எப்படி ஜெபித்தோமோ அதை போல ஜெபிக்கணும். ஆரம்ப காலத்தில் எப்படி நாம் வேதத்தை அதிகமாய் நேசித்து வாசித்தோமோ தியானித்தோமோ அதை போல நேசிக்கணும். வேதத்தை நேசிக்கணும், வாசிக்கணும், தியானிக்கணும், அதை கடைபிடிக்க வேண்டும். ஆரம்பத்தில் எப்படி நம்ம உற்சாகமாய் ஆராதனைக்கு ஓடோடி போனோமோ அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு வாஞ்சை நமக்குள் இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் எப்படி நாம் ஆண்டு மேலே மிகவும் பக்தி வைரக்கியமுள்ளவர்களாக இருந்து நாம் அவருக்காக சத்தியத்தை அநேகருக்கு அறிவித்து ஆத்தும் ஆதாயம் செய்தோமோ அதை நாம் தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும். அதில் நாம் ஒருபோதும் குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். கிரியை செய்ய வேண்டும். நம் ஆண்டவருக்காக கிரியை செய்ய வேண்டும். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். நம்ம மௌனமாக இருந்தோம்னா குற்றம் நம்ம சுமரும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ பாருங்கள், இந்த கொரோனா வைரஸால் முழு உலகத்திலும் ஜனங்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம ஆண்டவருக்கு கிரியை செய்யாமல் நம்ம சும்மா இருக்கலாமா? எல்லோரும் வீட்டில் தான் இருக்கிறோம், வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை, சாப்பிட்டு தூக்கிட்டு இருந்தால் ஆண்டவர் பொறுத்து கொள்வாரா? நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? ஏதாவது செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அல்லது ஒரு ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு நாம் ஜெபிக்க வேண்டும், உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். நாம் சந்திக்கிற மக்களுக்கு நாம் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். இப்படி நாம் ஆண்டவருக்காக நாம் ஏதாவது நாம் செய்தாக வேண்டும்.
ஆண்டவருக்காக கிரியை செய்வதில் நாம் மிகவும் ஆர்வமுள்ள மக்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு அப்போஸ்தலனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அத்தனை பட்டணத்துக்கு வருகிறாரு. அந்த அத்தனை பட்டணத்து மக்களுடைய தவறான வழிபாடை பார்த்து அவர் ஆவியில் வைராக்கி கொண்டாராம். அதனால் சந்த வழியில் சந்திக்கிற எவருக்கும் தேவனுடைய சுவிசேஷத்தை அவர் அறிவித்து வந்தார். பக்தி வைராக்கியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். என் ஆண்டவர் படைக்கப்பட்ட மக்கள் உண்மையை அறியாமல் இருக்கிறார்களே, அழிந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் ஆண்டவரை அறிகிற அறிவை அடைய வேண்டுமே, ரட்சிக்கப்பட வேண்டுமே என்ற ஒரு தாகம் நமக்குள்ள இருக்க வேண்டும். நம் ஆண்டவருக்காக நாம் கிரியை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்ம ஆண்டை பற்றி சொல்ல நினச்சா கூட, ஆண்டுக்கு ஏதாவது செய்ய நினச்சா கூட செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும். இப்போ ஆண்டுக்காக நாம் செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளை ஆண்டு தந்திருக்கிறார். நம்ம மௌனம் இருக்கவே கூடாது. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். ஒருவேளை ஆண்டு கேட்டாருங்க, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தா என்று கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? 5 சகோதரர் அழிகின்றாரே, யாரை நான் அனுப்பிடுவேன்? யாரை நான் அனுப்பிடுவேன்? யார்தான் போவார் எனக்காக? யார்தான் போவார் எனக்காக? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? இப்படி ஒருவேளை ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்பார். ஆனால் நாம் என்ன சொல்லுவோம்? நம் ஆண்டவருக்காக நாம் கிரியை செய்ய வேண்டும். நம் ஆண்டவருக்காக செய்கிற கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் வரும்போது தருவார் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டுக்காக நாம் கிரியை செய்யாவிட்டால், தேவனை பற்றிய சகலத்தை நாம் அறிந்து கொண்டு அதை அறியாத மக்களுக்கு நாம் சொல்லாமல் இருப்போமானால் எப்படி அவருடைய ராஜ்யத்திலே எடுத்துக்கொள்வார்? ஆகவே ஆண்டு அறிந்த நமக்கு சில கடமைகள் உண்டு. அதை சரியாக நாம் செய்ய அறிந்திருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அவதான் பவுல் சொல்கிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால் நான் செய்வேன், சுவிசேஷத்தை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றார். ஆக நம் ஆண்டவருக்காக நம் ஆத்துமாக்களை ஆதைப்படுத்தும் விஷயத்தில் நாம் செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். எபேசு சபை அதை தவறிவிட்டது. ஆகவே எபேசு சபைக்கு அந்த காரியங்களெல்லாம் சொல்லி ஆண்டவர் மீண்டும் அந்த ஆதில் கொண்ட செயல்பாடுகளை செய்வதற்கு அவர்களை ஊக்கப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். தர்மையான கால வழியிலே ஆண்டு நம்மையும் கூட ஊக்கப்படுத்துகிறார். ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க? எப்படி ஓடி ஓடி சுவிசேஷம் சொன்னீங்க, ஆத்துமாதை செய்தீங்க, நோயாளிகளுக்கு ஜெபிக்கிறது, பிசாசுகளை துரத்துறது எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அதை தொடர்ந்து செய்யுங்க, கடைசி வரைக்கும் செய்யுங்க. தேவனதிலே பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். நம் தேவராஜ்யத்துக்கு செல்ல வேண்டுமானால், ஆண்டுடைய வருகை நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், ஆதில் கொண்ட அன்பை நாம் தொடர வேண்டும். ஆகிய நாம் தேவனுக்கென்று செய்த கிரியைகளை நாம் தொடர வேண்டும். ஒரு போதும் நாம் சோர்ந்து போகவே கூடாது. மூன்றாவது ஒரு காரியம் சொல்றாரு. மூன்றாவது காரியம் 6ஆம் வசனம். நான் வெறுக்கிற நிக்கோலோ மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்திலே உண்டு. நிக்கோலா மதஸ்தார்ன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தார் அந்த நாட்களில் அந்த பட்டணத்தில் எபேசு பட்டணத்தில் வாழ்ந்து வந்தார்கள். அவங்க உலகத்தார், உலகம் பொறுப்போக்கிலே போகக்கூடியவங்க, எந்த பாவத்தையும் செய்யலாம் என்று போதிக்கக்கூடியவர்கள். அது ஒன்றும் பாவம் கிடையாது, அவர்கள் செய்கிற தவறான வழிபாடுகளோ அல்லது விபச்சாரமோ அது பாவம் அல்ல என்று போதிக்கக்கூடிய ஒரு மதஸ்தர் தான் நிக்கோலோ மதஸ்தார். அந்த போதனை கேட்கக்கூடிய மக்கள் சபையில் இருக்கிறாங்க.
நீ வெறுக்கிற, ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் உன் சபையிலே இருக்கிறாங்க, நீ நடத்தக்கூடிய சபையில் இருக்கிறாங்க என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். நிக்கோல மதஸ்தார் ஒரு காரியத்தை, ஒரு பெண் ஒருவனை விரும்பி வந்தால் விரும்பி வர்றதுனால ஏற்றுக்கொள்ளலாம், அது ஒன்றும் பாவம் கிடையாது. நாம் தான் தவறு செய்யக்கூடாது, விரும்பி வர்றவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றலாம் என்று போதிக்கக்கூடிய, அதாவது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட்றது தப்பு இல்லை, விபச்சாரம் பண்ணுறது தப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய மதஸ்தார் தான் அந்த நிக்கோலா மதஸ்தார். ஆகவே இந்த எபேசு சபையில் உள்ள ஜனங்கள் ஆரம்பத்தில் அதையெல்லாம் விட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வெறுத்து, ஆண்டவருக்கு பிடிக்காத அனைத்தையும் வெறுத்து வந்தவங்க தான். ஆனால் அந்த நிக்கோலா மதஸ்தாருடைய போதனையை கேட்டு ஆண்டவரையும் ஆராதிப்பாங்க, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவைகளையும் புசிப்பாங்க, விபச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது பாவம் கிடையாது, கட்டாயப்படுத்தி அந்த தப்பை செய்கிறதில்லை, விரும்பருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி அவங்க போதிச்சதுனால அந்த போதனையை ஏற்றுக்கொண்டு இதெல்லாம் பாவம் கிடையாதுன்னு சொல்லி அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி யோசிப்பு ஏன் ஓடனா? யோசிப்பை அவனுடைய எஜமாட்டி விரும்பி வந்தாள். இவனோ இது பாவம் என்று அந்த பாவத்தை வெறுத்து, என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு ஓடி போனான். தேவன் வெறுக்கிற எல்லா பாவங்களையும் நாம் வெறுத்து விட வேண்டும் கடைசி வரைக்கும். ஆரம்பத்தில் வெறுத்தாங்க, இடையில வெறுத்ததையே மீண்டும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் தவறான போதனை. இந்த உலகத்தில் தவறான காரியங்களை போதிக்கக்கூடிய அநேகர் உண்டு. ஒருபோதும் தவறான போதனைக்கு நம்ம செவி கொடுக்கவே கூடாது. தவறான போதனைகளுக்கோ கட்டுக்கதைகளுக்கோ செவி கொடுக்கக்கூடாது. வேதத்தை மாற்றி போதிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. வேத புரட்டுக்காரருக்கு 200 தரம் புத்தி சொல்லி அவங்களை விட்டு விலகு என்று பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். வேதத்தை சரியாய் நாம் கற்றுக்கொண்டு அதை கடைப்பிடிப்பது அவசியமாக இருக்கிறது. ஒருபோதும் பாவத்துக்கு இடமே கொடுக்கக்கூடாது. ஆரம்பத்தில் எப்படி நாம் ஆண்டை ஏற்றுக்கொண்டு ஆரம்பத்தில் பாவங்களை நாம் வெறுத்தோமோ, கடைசி வரைக்கும் பாவங்களை வெறுத்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லை என்றால் ஆண்டவருக்கு நமக்கு பங்கும் இல்லை, எதுவுமே இல்லை. நம்மை படைத்த ஆண்டவர் மகா பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் வெளிப்படுத்த விசேஷத்தில் சொல்கிறாரு, கடைசி அதிகாரத்தில் பரிசுத்தம் ஆகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அதை திருப்தி அடையவே கூடாதுன்றார். அதில் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே ஆதிக்கொண்டிருந்த அன்பை தொடர வேண்டும். ஆதியில் நாம் ஆண்டவருக்காக செய்த செயல்களை தொடர வேண்டும். ஆதியில் நாம் ஆண்டவருக்காக வெறுத்த பாவங்களை கடைசி வரைக்கும் நாம் வெறுத்து ஒதுக்க வேண்டும். ஒருபோதும் தவறான போதனை கேட்டு நாம் தவறிவிடக்கூடாது. நம் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக இருப்போமானால், இந்த 3 காரியத்தை நாம் கடைப்பிடிப்போமானால், ஆண்டவர் வருகையிலே அவர் நம்மை மகிழ்ச்சியோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வார். நாம் பரலோகத்துக்கு போய் நித்திய காலமாய் நாம் அவரோடு நாம் வாழப்போகிறோம். இந்த 3 காரியத்தில் நமக்கு சோதனை வரலாம். இந்த 3 காரியத்தை நம்ம ஜெயிக்கணும். ஆண்டவர் நேசிக்கிறதில்ல, அவருக்காக கிரியை செய்கிறதில்ல, அவருக்காக பரிசுத்தமாக வாழ்கிறதில்ல, எவ்வளோ சோதனை வந்தால் தடை வந்தாலும் எல்லாம் நாம் ஜெயித்து நாம் ஜெயம் பெறும்போது தான் அப்படி வரைக்கும் நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்பதை 7ஆம் வசனம் சொல்லுகிறார். 7ஆம் வசனம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசில் பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று ஆண்டு சொல்லுகிறார். இதில் இந்த 3 காரியத்தை நம்ம ஜெயிக்கணும். சோதனை வரும், தடை வரும். நம்ம ஜெபித்து ஜெயம் எடுப்போமானால், 3 காரியத்தை கடைப்பிடிப்போமானால், ஆண்டவர் நம்மை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வது மாத்திரமல்ல, அங்கே ஒரு விசேஷித்த ஒரு கனி வைக்கப்பட்டிருக்கிறது, ஜீவ விருட்சத்தின் கனி. அது மகிமை உங்களுக்கு தெரியுமா? பரலோகத்துக்கு போயிட்டோம்னா அந்த கனி ஆண்டவர் தருவார். அந்த கனி புசிப்பதை நிமித்தம் நம்ம 1000 கோடி வருஷம் வாழ்ந்தாலும்
நாம் இளமையாக இருப்போம். முதுமை அடைவதில்லை, மரணம் அடைவதில்லை, நாம் பலவீனப்படுவதில்லை. நித்திய காலமாய் நாம் இளமையாய் மகிமையாய் வாழ்ந்து கொண்டே இருப்போம். அந்த நித்திய வாழ்வை நமக்கு தரவே இயேசுவானவர் சிலுவையிலே பலியானார். ஒருபோதும் அந்த நித்திய வாழ்வை நாம் இழந்து போகவே கூடாது. இப்போ நம்ம பூமியில் வாழக்கூடிய காலம் கொஞ்சம் காலம்தான். நாம் பூமியில் வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, தற்காலிகமான வாழ்க்கை. பரலோகத்தில் ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. ஆகவே இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் இந்த 3 காரியத்தை நாம் கடைப்பிடிப்போம். ஆண்டு வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், நம்ம இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானான தனனா தானானா தானான தனனா தானானா. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. என் இயேசு வருவார், மேகங்கள் நடுவே தம்மோடு சேர்த்து கொள்வார். என் இயேசு வருவார், மேகங்கள் நடுவே தம்மோடு சேர்த்து கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார். தானான தனனா தானானா தானான தனனா தானானா. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. ஒரு மாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேன். ஒரு மாற்றம் அடைந்து முகமுகமாக என் இயேசுவை காண்பேன். தொட்டு தொட்டு பார்ப்பேன், இயேசுவை தொட்டு தொட்டு பார்ப்பேன். தானான தனனா தானானா தானான தனனா தானானா. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நீர் நல்லவர், உமது கிருபை என்றும் உள்ளதப்பா. ஸ்தோத்திரம் பிதாவே. நாளின் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தீர், உமக்கு நன்றி, கொடான கோடி நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல பிதாவை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நாளின் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தீர், உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, உம்முடைய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே அந்த எபேசு சபைக்கு சொன்ன காரியங்களை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் கிருபை செய்து நமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வேதவசனம் நாங்கள் கற்றுக் கொடுத்தது போல நாங்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்பை தொடரவும், உமக்காக நாங்கள் கிரியை செய்வதிலே தொடரவும், உமக்காக நாங்கள் இந்த உலகத்தின் எல்லா விதமான பாவங்களையும் வெறுத்து பக்தி வைராக்கியமாய் நாங்கள் பின்பற்றக்கூடிய காரியத்தையும் கடைப்பிடிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஜனத்தை ஆண்டவரே எங்கள் யாவரையும் நீர் உங்களுடைய வரை கண்டு ஆயத்தப்படுத்துகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுது நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நேசித்து உங்களை சுத்தம் செய்கிறவராய் காணப்பட ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. யாவரையும் ஆசீர்வதித்தருளும் தகப்பனே. ஸ்தோத்திரம். இந்த உலகம் முழுவதும் இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்களை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை குணமாக்கும், அவர்கள் ஒருவர் கூட மறித்து போகாதபடிக்கு அவர்களை குணமாக்கி அவர்கள் ரட்சிப்பை அருளி செய்து உங்களை வரைக்கின்ற ஆயத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஏற்கனவே மறித்து போன குடும்பங்களை ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த குடும்பங்களிலே மீதி இருக்கிற ஜனங்களை ரட்சிப்புள் கொண்டு வாரும் தகப்பனே. வெகு சீக்கிரத்திலே அந்த கொரோனா வைரஸை முற்றிலுமாய் அழித்து முழு உலகத்தை நீர் காப்பாற்றும்படி நாங்கள் உங்களை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவரே முழு உலகத்திலேயும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு சமாதானம் உண்டாக முழு உலகமும் இயல்பு நிலைக்கு திரும்ப எங்கள் ஆண்டவர் அனுகிரகம் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம். முழு உலகத்து மக்களும் நோக்கி பார்த்து ரட்சிக்கப்பட்டு வருகின்ற ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீரே. இந்த கடைசி காலத்தில் முழு உலகத்து மக்களும் நோக்கி பார்த்து நீர் ஒருவரே படைத்த மெய்யான தெய்வம் என்பதை புரிந்து உங்களை பின்பற்றி ஆண்டவரை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உங்களை வரைக்கின்ற ஆயுதப்படத்தக்கதாய்
கர்த்தர் கிருபையை செய்துள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அன்று பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வீடுகளிலே இருந்து ஆராதிக்கிற நம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர், இந்த மாதம் முழுவதும் உடைய கிருபை நம்முடைய ஜனத்தை சூழ்ந்து பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கரங்களில் நம்முடைய பாதுகாப்பை நம்முடைய ஜனங்களை ஒப்புவிக்கிறேன். ஒன்று பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய ஊழியக்கான அடியார் பேசுகிற நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை மனமாற வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கரத்தொடர்ந்து நம்முடைய ஜனத்தை அதிசயமாய் நடத்துவதாக முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமையாவற்றுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவங்களோடும் என்றும் என்றும் இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகை மட்டும் மாறாதிருப்பதாக, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. தேவ சமாதானம் ஒரு இடத்தை நிரப்புவதாக.